8 தலித் அமைச்சர்களை ம். கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கே தலித் சரி, ரைட். டைரக்டர் பா ரஞ்சித் பேசுறதுக்கு ரிப்ளை கொடுத்துருவோமா? அதாவது முதல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு இவர் ஒரு வாழ்த்து தெரிவிச்சார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதி பார்த்து வேட்பாளரை தேர்வு செய்யறதும், பணபலம் இருக்கிறவங்க மட்டும் தான் தேர்தலில் நின்று வெற்றி பெறுவாங்கிறதும் உங்க மூலியமா இந்த தேர்தல்ல அது முறியடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு. ரெண்டாவது வந்து 8 தலித் அமைச்சர்கள், அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலே 8 தலித் அமைச்சர்கள் உங்க ஆட்சியில தான் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கும் வாழ்த்து தெரிவிச்சாரு. மூணாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தோழர் வன்னியரசு மட்டும் தான் நல்லா ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது அவருடைய மினிஸ்ட்ரியில. மத்த தலித் அமைச்சர்கள் யாரும் அவங்க வந்து தலித் பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மத்த தலித் அமைச்சர்கள்லாம் வந்து அவங்கவுங்க துறையில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட துறையில வந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க துறையில சிறப்பா தான் செயல்பட்டு இருக்காங்க. நீங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இந்த சமூக நீதி துறையை மட்டும் தான் ஃபாலோ பண்றதா தெரியுது. அதாவது அண்ணன் வன்னியரசு செயல்பாடுகளை நல்லா உத்து பாத்தீங்கன்னா, சாதி அடக்குமுறையால பஸ் இல்லாத ஊருக்கு பஸ் கொடுத்திருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சமூக நீதி விடுதியில ஃபுட் சரியில்லைன்னா உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லியிருக்காரு. மூணாவது பாத்தீங்கன்னா, ஜாதி சான்றிதழ் கொடுக்காத சிலருக்கு உடனடியாக ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. இது மாதிரி விஷயங்கள் வந்து அண்ணன் வன்னியரசுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால, அதாவது அதிகார பகிர்வு கொடுத்ததுனாலதான் அவரு இவ்வளவு நல்லா ஃபங்க்ஷன் ஆக முடிஞ்சிருக்கு. அப்ப நீங்க என்ன கேட்கணும், இவ்வளவு நல்லா எங்க மக்களுக்காக போராடக்கூடிய, எங்க மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அதிகார பகிர்வை ஏன் இவ்வளவு நாள் தரலன்னு இதுக்கு முன்னாடி நீங்க யார் யார் கூட கூட்டணி வச்சிருந்தீங்களோ அவங்கள பார்த்து தான் கேட்கணும். நீங்க சமூக நீதித்துறையை மட்டும் பார்க்காம மத்த எல்லா துறையிலையும் எப்படி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தயவு செஞ்சு பாருங்க. அது நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேலம் ஒதித்தூர்ல அம்பேத்கர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை வந்து கால் மேல கால் போட்டிருக்கிறதுனால சிலையை வந்து திறக்க விடல. எப்போ 2021 நிறுவப்பட்ட சிலை வந்து 5 ஆண்டுகளுக்கு மேல திறக்க முடியாம இருக்கு. ஆனா 2026 தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிலையை திறக்க முடியும்னு அந்த மக்களுக்கு நம்பிக்கை வந்ததுனாலதான் அந்த அந்த தகரத்தை வந்து நைட்டோட நைட்டா ரிமூவ் பண்ணிருக்காங்க. சிலையை திறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க, முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. காரணம், இந்த ஆட்சியில தான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை திறக்க முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. சரி, நீங்க கடந்த 5 வருஷமா என்ன பண்ணீங்க? இந்த அம்பேத்கர் சிலை வந்து மூடிதான் இருந்திருக்கு. ஏன் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி பெட்டிஷன் போட்டு ஏதாவது ரிட் ஆர்டர் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? ஆர்டர் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? எதுவுமே பண்ண கிடையாது. அவங்களுக்கு எதிராக கேள்வி எழுப்ப கிடையாது. ஆனா இன்னைக்கு மக்களே முடிவு பண்ணிருக்காங்க, இந்த ஆட்சியில தான் நம்ம அண்ணல் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியும்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி விரைவா அண்ணல் அம்பேத்கர் சிலையை வந்து திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஃபைனலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை வழக்குல வந்து மெரிட்ல ஒன்னும் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க சிபிஐ விசாரிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடல. இதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ண கவர்மெண்ட் என்ன பெட்டிஷனை ஃபைல் பண்ணாங்க, டிஎன்கே கவர்மெண்ட் வந்து சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ்க்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி தான் இன்டென்ஷனலோட அவங்க ஃபைல் பண்ண பெட்டிஷனை வாபஸ் வாங்கினாங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்து கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்தாங்க சிபிஐ விசாரிக்க சொல்லி. இவ்வளவு பண்ணியும் தலித் மக்களுக்கு எதிராக நாங்க குரல் கொடுக்கலன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. அடுத்தது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் வந்து எக்மோர் தொகுதியில நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு தலித்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் தலித்தா தலித் இல்லையான்னு முதல்ல நீங்க ஏன் ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன்.